ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேவோட அவங்களுடைய ஒட்டுமொத்த இதுலேயுமே அவங்க யாரை கிளியராக டார்கெட்டாக செட் பண்ணாங்க அப்படின்னா டெல்லி. ஏன்னா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்றதான் ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் எந்த மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, ஏடிஎம்கே ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் விடுவீங்களா, வழிவகை செய்வீங்களா அப்படின்னு ஒரு நரேட்டிவை 2021 எலெக்ஷன், 2024 எம்பி எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க. அப்போ ஆப்பனண்ட்டாக விஜய் இல்லை, இன்னொரு புது பார்ட்டியாக விஜய் இல்லை. ஸோ அதனால அந்த நரேட்டிவ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இவங்க பிஜேபி தான் டெல்லி எதிர்த்து தான் அப்படின்னு அந்த கிளியர் எனிமியாக இருந்தாலும் எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிறப்போ டப்புன்னு அவங்க வந்து பர்சனல் அட்டாக் மோடுக்கு போனாங்க அகெயின்ஸ்ட் எடப்பாடி. ஸோ எடப்பாடியை கொத்தடிமை, எடப்பாடியை டயர் நக்கி, எடப்பாடி அது இதுன்னு அவங்களோட ரொம்ப ரொம்ப தேர்ட் கிரேடாக போனோன்னே மக்கள் முகம் சுளிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது நமக்கு என்ன பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பேசாமல் இவங்க என்ன அவங்க ரெண்டு பேருமே பர்சனலாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட அந்த கோர் டார்கெட்லேருந்து அவங்க விலகி லோக்கலாக போக ஆரம்பித்தாங்க, ஒரு லோவர் லெவலில் போக ஆரம்பித்தாங்க, பிலோ த பெல்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த சைடு போக ஆரம்பித்தாங்க. இது டிவியில் பார்க்குறதுக்கு நமக்கு ஜாலியாக இருக்குமே தவிர ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மக்களுக்கு களத்தில் நீங்கள் என்ன அந்த இடத்துல பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா இது என்ன இவ்வளோ தேர்ட் கிரேடாக இவங்க பேசுகிறாங்க, இவங்கள நம்பியா நம்ம கொடுக்குறது அப்படின்னு எங்கேயாவது ஒரு மைண்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் ஏற்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு. இவங்க இது பேசுகிறத கேட்கவா நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் தோணுச்சுன்னா மறக்காம எஸ் நான் இதை யோசிச்சேன் அப்படின்றவங்க மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கிளியராக விஜயை இவங்க அவாய்ட் பண்ணாங்க. டிஎம்கேக்காரங்க என்டையர் பிரச்சாரத்தில் கம்ப்ளீட்டாக விஜயை அவாய்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாலே ஓ நீ அப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி அவங்க பேசவே இல்லை. பட் போகிற கூட்டம் அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ கூட்டம், இவ்வளோ எழுச்சி, எங்கே போனாலும் இவ்வளோ கூட்டம் வருதே, மக்கள் இவ்வளோ லைவ் போடுறாங்க ஒவ்வொரு நியூஸ் சேனலும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ பட் லாஸ்ட் மொமெண்ட்டில் இன்னும் இவ்வளோ இருக்குது, ஸோ டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று வச்சு அடிச்சாகணும் அப்படின்றதுனால தான் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒரு நடிகருக்கா அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை கூப்பிட்டு வந்தேன், கமல்ஹாசன், சத்யராஜ், பிரகாஷ் ராஜை கூப்பிட்டு வந்தே பிரச்சாரத்தை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு எடுபட்டுச்சு அப்படின்றது ரிசல்ட்டை வச்சு தான் தெரிஞ்சிடும். அதில் பிரகாஷ் ராஜ் பேசின சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக தான் மாறிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே சோஷியல் மீடியா பார்க்குறப்பே நமக்கு தெரியும். அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். இன்ஃபேக்ட் கமல்ஹாசனை வந்து எங்கேயோ வச்சுருந்த நம்ம எல்லாருமே வந்து இதில் வந்து என்ன இவர் இப்படிலாம் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு, ராஜராஜ சோழன் இவர் யார், இவரெல்லாம் போய் ராஜராஜ சோழோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு செந்தில் பாலாஜி எதிர்த்து போஸ்ட் போட்ட ஒரு போன எலெக்ஷனில் இப்போ வந்து கோயம்புத்தூரை கோட்டையாக மாத்திரம் செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் அந்த பிரச்சாரமும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா கீழே போய் இந்த வீடியோ லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். இது டிஎம்கேவோட பிரச்சார ஸ்ட்ராட்டஜி ஆல்மோஸ்ட் ரைட்டாக பண்ணாங்க. பட் ஒரு நடுவில் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் போர்ஷன் வந்து அவங்க பயங்கரமாக ஃபால்ட் ஆனாங்க பர்சனல் அட்டாக்ல. அடுத்ததாக அவங்களுக்கு கூட கூட்டிகிட்டு வந்த யாருமே வந்து பெருசாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணதை யாருக்காவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். காங்கிரஸ் எங்கே பிரச்சாரம் பண்ணாங்க, எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணாங்க, அந்த அலையன்ஸ் வந்து காங்கிரஸும் ராகுல் காந்தியும் டிஎம்கேவும் ராகுல் காந்தியும் எங்கேயாச்சும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்களான்னு கேட்டால் ஒரு இடத்துலையும் இல்லை அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். பிகாஸ் தே ஆர் நாட் இன் சிங்க் அப்படின்னு தெரியும். பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அட்டகாசமாக பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரே ஒரு மேடையில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, கஞ்சாவும் போதையும் தான் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் அண்ணன் ஆட்சியில்னு சொல்லிட்டு அவங்களே குற்றத்தை ஒப்புக்கிட்டாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு பெருசாக பேக் ஃபயர் ஆச்சு. அதுக்கு பிறகு திருமா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே மாற்றி பேசி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்து அவர் எலெக்ஷன்லேருந்தே நான் விளைவிக்கிறேன்னு சொல்லி எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க பாண்டிச்சேரியில் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கொலாப்ஸ் மோட்டில் தான் எலெக்ஷனே அவருக்கு ஆரம்பமாச்சு. பெருசாக அவருக்கும் எடுபட்டிருக்காது. இதை தாண்டி அந்த இதில் இருக்கிற வைகோ அவர்கள் ஸ்டார்டிங்லேயே அவங்க புலம்பிட்டாங்க, நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அவர் போட்டி போட்ட அந்த 4 தொகுதியிலையும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. பட் அது எஃபெக்டிவாக வைகோ அவர்களும் அவங்க பையனும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பண்ணாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதே போல் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இவங்களும் பெருசாக எடுபட்ட கூட்டணி கட்சிகள் யாருமே ஆக்டிவாக ஒரு பாசிட்டிவாக தங்களுடைய பாலிசிஸையோ இதையோ எடுத்துகிட்டு போகலை, எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியல அப்படின்றதான் ஃபேக்ட்.